தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 21வது வாரம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 வார்த்தைகள் 22 30 முடிய. மீட்பு யாருக்கு? இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 தீமோத்தேயு புத்தகம் 2:4 படிக்கின்ற பொழுது, எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை ஆய்ந்துணரவும் வேண்டும் எனவே அவர் விரும்புகின்றார் என்றும், 2:6 படிக்கின்ற பொழுது, அனைவரும் மீட்பு பெறுவதற்காகவே அவர் தம்மையே கையளித்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, மீட்பு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட மனிதர்களுக்கோ அல்ல, ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பதே இயேசுனுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த மீட்பு யாருக்கு உரியது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ரோமர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19 வசனங்களை படிக்கின்ற பொழுது, இயேசுவின் இரத்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மீட்பு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. ரோமர் புத்தகத்திலே 9-10 வசனங்களை படிக்கின்ற பொழுது, இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிடுபவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்றும், மார்க்கு புத்தகம் 16:16 படிக்கின்ற பொழுது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது. ரோமர் புத்தகம் 1:16 படிக்கின்ற பொழுது, நற்செய்தியை நம்பும் அனைவரும் மீட்பு பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆக நாம் மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமெனில், உரிமை வாழ்விற்கு, நிலை வாழ்வுக்கு சொந்தமாக வேண்டுமெனில், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் பெயரை வாயார அறிக்கையிட்டு அதில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். அடுத்ததாக இயேசு இரத்தத்திலால் கழுவி தூய்மையாக்கப்பட்டவர்களாக உரிமை வாழ்விலே பங்கெடுக்க வேண்டும். இத்தகைய நிகழ்வுகள் மட்டும் போதுமா என்று சொல்லி பார்த்தால் பத்தாது. இந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முயலுங்கள் என்று சொல்கிறார். இங்கே 3 காரியங்கள். இடுக்கமான வாயில், வருத்தத்தோடு, அதாவது நம்மை ஒடுக்கி நுழைவதற்கு முயற்சிக்க வேண்டும், நிகழ்காலத்திலே அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. எருசலேமை சுற்றி மதில் சுவர்கள் இருக்கும். அந்த மதில் சுவரிலே 2 கதவுகள் இருக்கும். ஒன்று அகலமானது, ஒன்று இடுக்கமான குறுகலானது. அகலமான வாயில் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் மட்டுமே திறந்திருக்கும். படைப்பிரிவு செல்கின்ற பொழுதோ, அல்லது அரசர் ஊர்வலம் போகின்ற பொழுதோ, அல்லது முக்கியமான தருணங்களிலோ அந்த அகலமான வாயில் திறக்கப்பட்டிருக்கும். அகலமான வாயில் வழியாக செல்கின்ற பொழுது எந்த தடை இல்லாமல் அதில் செல்லலாம். இருக்கிற நிலையிலேயே அதில் செல்லலாம். அதில் செல்வது மிகவும் எளிது. ஆனால் அந்த கதவு எப்போதும் திறந்திருக்காது. மாறாக அதன் பக்கத்திலே ஒரு சிறிய கதவு இருக்கும். அது சிறிது குறுகலானது. இந்த குறுகலான இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டுமெனில், குதிரையிலே வருபவர்களோ அல்லது கழுதையின் மீது ஏறி வருகின்றவர்களோ அந்த நிலையிலேயே அந்த வாயிலுக்குள் நுழைய முடியாது. அதிலிருந்து இறங்க வேண்டும். இரண்டாவதாக, தன் முதுகிலே சுமந்து வந்திருக்கின்ற பொதிகளோடு சுமைகளோடு குறுகிய இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முடியாது. மூன்றாவதாக, அந்த வாயில் நுழைகின்ற பொழுது நிமிர்ந்த நிலையிலேயே அந்த வாயில் வழியாக நுழைய சிறிது தலை தாழ்த்தி குனிந்து நெளிந்துதான் அந்த வாயில் வழியாக செல்ல வேண்டும். ஆக இத்தகைய வாயில் வழியாக வருந்தி ஒடுக்கத்தோடு நீங்கள் நுழைய முயலுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த நிலையிலே நான் என்கின்ற அகந்தையோடும் தான் என்கின்ற ஆணவத்தோடும் இந்த வாயில் வழியாக நுழைய முயற்சிக்கின்றவர்கள் நுழைய முடியாது. எல்லாம் எனக்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு வகையான மனநிலையோடு வாழ்கின்றவர்கள் இந்த வாயில் வழியாக நுழைய முடியாது. எப்படி வேணாலும் வாழ்வேன், எதை வேணாலும் செய்வேன் என்று சொல்லி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாயில் வழியாக நுழைய முடியாது. இரண்டாவதாக, முதுகிலே சுமையோடு வருபவர்கள் இந்த வாயில் வழியாக நுழைய முடியாது. அதே போல பாவச்சுமைகளோடு, இந்த உலக இன்பங்கள், உடல் சார்ந்த இன்பங்கள், நான் சேர்த்து வைத்திருக்கின்ற பாவக்கரைகள், சாத்தான் அந்தகார சக்திகள், இருளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் என் உள்ளத்திலும் முதுகிலும் சுமந்து கொண்டு அந்த வாயில் வழியாக நுழைய முடியாது. நானும் மீட்பின் பாதையில் கடந்து போக வேண்டுமெனில் என் உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்கு மூட்டைகளை
களைந்தெறிய வேண்டும். பாவச் சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும். அதை கழுவி தூய்மையாக்குகிற மனநிலையோடு அதில் நுழைய வேண்டும். அப்படி நான் இறக்கி வைக்க முயற்சிக்கின்ற பொழுது அது எளிதான காரியமல்ல. தலை குனிந்து நெளிந்து அந்த வழியாக குறுகிய வாயிலுடைய செல்லும். அதே போல நாம் நம்முடைய பாவக்கரைகளை பாவ சுமைகள் இறக்கி வைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நோன்பின் வழியாக, தன்னையே ஒடுக்கிக் கொள்வதன் வழியாக, ஆண்டவர் கட்டளைகள் கடைபிடிக்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக, சிலுவைகளை சுமந்து கொள்வதன் வழியாக நாம் நெளிந்து குனிந்து அதன் வழியாக செல்லுகின்ற பொழுது மீட்பு நமக்கு கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல யாருக்கு மீட்பு கிடைக்காது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதையும் இந்த நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. திருப்பாடல் 119 155 தீயோர் மீட்புக்கு வெகு தொலைவில் இருக்கின்றார்கள், ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை, நாடுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. தீய வழியிலே இருப்போர் யார்? தீயோர் ஆண்டோடைய கட்டளைகளை மதிக்காதவர்கள், ஆண்டவன் கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், தன்னோடு இருக்கிற மனிதர்களை புறம் தள்ளுபவர்கள், பற்றுக்கொண்டு மதத்தின் மீதோ இனத்தின் மீதோ ஜாதியின் மீதோ பற்றுக்கொண்டு வாழ்பவர்கள், அல்லது ஒரு சில சிற்றின்பங்கள் மீது ஆசை கொண்டு பணத்தின் மீது, பொருளின் மீது, பதவியின் மீது, மனிதர்கள் மீது ஆசை கொண்டு வாழ்பவர்கள் தீயவர்கள். இவர்கள் மீட்புக்கு வெகு தொலைவிலே இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். மேலும் இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது உரிமையோடு போய் இதோ கதவை திறந்துவிடும் தலைவரே, கதவை திறந்துவிடும் என்று சொல்லி கேட்பவர்களுக்கு அங்கே மீட்பு கிடைக்காது. நீங்கள் எவ்விடத்தாரோ நான் அறியேன் என்று சொல்லி அவர்கள் புறம் தள்ளப்படுவார்கள். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வில் நான் கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற அந்த உரிமையினாலோ, நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் என்கின்ற உரிமையினாலோ நான் மீட்பை எதிர்பார்த்தேன் என்றால் அது எனக்கு கிடைக்காமல் போகும். நான் கிறிஸ்துவின் பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனவே எனக்கு மீட்பு கிடைத்துவிடும் என்று சொல்லி நினைத்தால் அது நமக்கு கிடைக்காது. அதைத்தான் ரோமர் புத்தகத்திலே 2:28-29 பெயர் அளவிலே யூதர்களாக இருப்பவர்கள் யூதர்கள் அல்ல, உடல் அளவிலே செய்யப்படுகின்ற விருத்த சேதனம் பொருளற்றது, மாறாக உள்ளத்தளவிலே யூதர்களாக இருப்பவர்களே யூதர்கள், உள்ளத்தளவிலே செய்யப்படுகின்ற விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம், அது தூய ஆவியால் நடைபெறுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆக வெறும் உடல் அளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்களால் கிறிஸ்தவர்கள் அல்ல, மீட்பின் சொந்தக்காரர்கள் அல்ல. நாம் உள்ளத்தால் ஆண்டவரை தேடுபவர்களாக, உள்ளத்தால் ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்களாக, உள்ளத்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரோடு இருக்கின்றேன் என்பதற்காக எனக்கு மீட்பு கிடைத்து விடாது. அப்படி என்றால் நான் கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கின்றேன், கிறிஸ்துவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனவே எனக்கு மீட்பு கிடைத்துவிடும் என்பது அர்த்தமல்ல. இயேசு இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது எத்தனையோ பேர் அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள், அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த 12 ஆண்டுகள் வேதனை வாடிய பெண் இயேசுவை தொடுகின்ற பொழுது சிலர்கள் சொல்வது என்ன? கூட்டம் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, இந்த சமயத்தில் உம்மை தொட்டவர் யார் என்று கேட்கிறீர் என்று சொல்லி ஒரு நக்கலாக ஒரு கேள்வியை கேட்பார்கள். மீண்டும் இயேசு கேட்பது என்ன? யார் என்னை தொட்டது? அப்படி என்றால் கூட்டமாக இருப்பதால், அவரோடு நடப்பதால் நமக்கு மீட்பு கிடைத்துவிடும், அவருடைய வல்லமை நமக்கு கிடைத்துவிடும் என்பது அர்த்தம் அல்ல. எப்படி அந்த 12 ஆண்டுகள் வேதனை வாடிய பெண் நம்பிக்கையோடு அவரை தொட்டாலோ, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாலோ, அங்கே அவர் அற்புதத்தை செய்தார், தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆக நாம் அவரோடு உண்டோம் குடித்தோம் என்கின்ற அந்த குழுமத்தோடு இருந்தோம் என்பதற்காக நமக்கு மீட்பு கிடைத்துவிடும் என்றால் அதுவும் நமக்கு கிடைக்காது. இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருப்பவர்கள், நீங்கள் என் வீதியிலே போதித்தீரே என்று சொல்லப்படுகிறது. அங்கே அவர்கள் சொல்வது நீங்கள் போதித்தது நாங்கள் வாழ்ந்து காட்டினோம் என்று சொல்லவில்லை, நீங்கள் போதிச்சிங்களே, நாங்கள் இருக்கிற வீதிகளிலே நீங்கள் போதித்து கொண்டு வந்தீர்களே என்று சொல்லுகின்றார்கள். இயேசு போகின்ற வழியிலே இருப்பதாலோ, இயேசு சொல்கின்ற வார்த்தையை கேட்பதாலோ மட்டும் நமக்கு மீட்பு கிடைத்து விடாது. அதான் யாகப்பர் 1:22 படிக்கின்ற பொழுது இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், மாறாக இறை வார்த்தை வாழ்ந்து காட்டுபவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுவார். ஆக இயேசுனுடைய வார்த்தையை கேட்கணும், கேட்டதை நம் உள்ளத்திலே இருத்தணும். இருத்தி எப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் பலன் கொடுத்ததோ அதே போல் நம்முடைய வாழ்வும் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைய வேண்டும். இப்படி இயேசுவின் வார்த்தை நம் உள்ளத்திலே தங்குகின்ற பொழுது எரேமியா புத்தகத்திலேயே நாம் படிப்பதை போல என் வார்த்தை சம்மட்டி போன்றது என்று சொல்லுவார், என் வார்த்தை தீயை போன்றது என்று சொல்லுவார்.
அந்த தீ நம் உள்ளத்திலே ஊன்றப்படுகின்ற பொழுது நம் உள்ளத்திலும் வாழ்விலும் இருக்கின்ற தேவையற்ற தீமைகள் சுட்டெரிக்கப்படும். எல்லா விதமான கடினமான உள்ளங்கள் உடைத்தெறியப்படும். அப்படி உடைத்தெறியப்படுகின்ற பொழுது நாம் எப்படி வேணாலும் வாழ்வின் நிலையிலிருந்து மாற்றப்பட்டு இயேசுவுக்காக இப்படித்தான் வாழ்வின் என்கின்ற நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்பவர்களாக நாம் வாழ ஆரம்பிப்போம். உதாரணம் சக்கேயு. நற்செய்தி படிக்கணும் அல்லவா? இயேசுவின் மீட்பை பெறுவதற்கு முன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவன் அகலமான வாயில் வழியாக நுழைந்து கொண்டிருந்தான். தான் எப்படி வேணாலும் வாழலாம் என்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவை தன் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த இடுக்கமான வாயில் வழியை, அதாவது தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். தன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட ஆரம்பிக்கின்றான். 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் இந்த இடுக்கமான வாயில் வழியாக நம்மையே தாழ்த்தி நம் பாவச் சுமைகளை இறக்கி வைத்து நம்மையே ஒடுக்கி நோன்பின் வழியாக ஜெபத்தின் வழியாக இறை திருவுளத்தை அறிந்து பணிந்து வாழ முயற்சிக்கின்ற பொழுது நாம் மீட்பை பெற்றுக்கொள்வோம். அதே போல நான் கிறிஸ்தவனாக இருப்பதாலோ, நான் திருமுழு அருட்சாதனங்கள் பெற்றுவிட்டேன் என்பதாலோ, அல்லது கிறிஸ்துவ குழுமத்திலே சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதனாலோ, இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பதனாலோ நமக்கு மீட்பு கிடைத்து விடாது. மாறாக இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்கின்ற பொழுது நம் வாழ்வு மீட்பு பெற்றதாக இருக்கும். அது எப்பொழுது? இந்த காலத்திலேயே. கேள்வி கேட்கப்பட்டது எதிர்காலத்தை குறித்து, யார்தான் மீட்பு பெற முடியும்? ஒரு சிலரா என்று சொல்லி இயேசு பதில் கூறுகின்ற பொழுது முயலுங்கள், வாழுங்கள் என்று சொல்லி நிகழ்காலத்திலே அதை செயல்படுத்த அழைப்பு விடுக்கின்றார். இன்று இறைவன் கொடுத்திருக்கிற ஒப்பற்ற ஒரு வாய்ப்பு. பவுலர் சொல்வது போல இன்றே மீட்பின் நாள் என்று சொல்லுவாரே, அதே போல இந்த நாளை நாம் மீட்பின் நாளாக பயன்படுத்துவோம். நம்மையே தாழ்த்துவோம், நம்மையே ஒடுக்கி நோன்பு ஜெபம் தபத்தின் வழியாக நம் பாவங்களை ஏற்று அறிக்கையிட்டு அதை கழுவி தூய்மையாக்கி பணிந்து ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தருகின்ற நிலையான மீட்பினை பெற்றுக்கொண்டு நிறை வாழ்வில் சொந்தக்காரர்களாக அவர் தருகின்ற சமாதானத்திலும் அமைதியிலும் வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை காத்து உங்களை வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.